அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்கே ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட இந்த மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆய்வு கூட்டத்துக்காக பேசிக் அடிப்படை இது ஆய்வு கூட்டத்துக்காக வந்திருக்கிறோம். நம்ம இங்கே வந்து நம்மளோட விஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதில் ஒன்று வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, அது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே நம்ம அந்த 3 இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலமாக அடுத்த கட்ட அந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸை வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாகவும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாகவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான கலந்தாய்வு கூட்டம் தான். இது ஒரு பேசிக் ஒரு விஷயங்கள் தான். அது போக நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறது இதுதான். நம்ம என்னென்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஏசி, அது இல்லாமல் வந்து சிட்கோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சிட்கோ போல் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான்சி, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப். இப்போ ஸ்டார்ட் அப்பில் நிறைய பேர் நம்ம நிறைய இனோவேட்டிவ்ஸ் ஐடியாஸோடு வர்றாங்க. ஸோ அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் அடுத்த கட்ட லெவலில், ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப் டெவலப்மெண்ட் ஆனால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது வந்து எம்எஸ்எம்இயாக கன்வெர்ட் ஆகும். எம்எஸ்எம்இயாக கன்வெர்ட் ஆனிச்சுன்னா அது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் ஆகும், ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேலுக்காக மாறும். ஸோ அதுக்காக ஸ்கேல் அப் ப்ராசஸ் தான் இது போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சிஎம் சார் சொன்ன மாதிரி நம்ம 2036 வந்து நம்ம அந்த 1.5 ட்ரில்லியன் US டாலர் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எம்எஸ்எம்இ வந்து மிகப்பெரிய பேக் போனாக எக்கோசிஸ்டம் மூலமாக பேக் போனாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து எம்எஸ்எம்இ மூலமாக 30% வந்து ஓவராலாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான அடிப்படை தேவைகள் என்னென்னவோ அதுக்கான கட்டமைப்புக்கு நம்ம அந்த நியூ ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் எக்ஸிஸ்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு நம்ம அரசு இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் மூலமாக அவங்களுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் சார். இதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதிகமாக கடனுதவி நிறைய கிடைக்கிறது இல்லை சார், அதாவது ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு கடனுதவி கிடைக்காம இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சரியான ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் இப்போ நம்ம எல்லா மாவட்ட இதுலேயும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அது எப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்கீம்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 7 ஸ்கீம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து செல்ஃப் சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் காமன், அதாவது கேபிட்டல் சப்சிடி, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ என்னென்னா நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த விழிப்புணர்வுக்காக வந்து எல்லா மாவட்ட தொழில் மையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமு, கேம்ப் ப்ரோக்ராம்ஸ் வந்து எவ்ரி பிளாக், அதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்லேயும் வந்து அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் இங்கே என்ன ஒரே ஒரு மேஜர் ஒரு பிரச்சனை இருக்குன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் ஒரு நேரம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அதுக்கான அவேர்னஸ் முதல்ல வேணும், புரிதல் வேணும். ஏன்னா இனோவேட்டிவ்ஸ் ஐடியா தான் ஸ்டார்ட் அப்ஸில் உள்ளே கொண்டு வரோம். ஸோ அப்போ அந்த இனோவேட்டிவ்ஸ் ஐடியாஸை வந்து கன்சிஸ்டன்சியாக அதை லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வரும்போது அதுக்கான ப்ரோட்டோடைப் மாடலாக கொண்டு வரோம். ப்ரோட்டோடைப்புக்கு வந்து அவங்களோட இனோவேட்டிவ்ஸ் ஐடியா வந்து அஸ் பர் த கவர்மெண்ட் வேல்யூஷன் இல்லாமல் கரெக்டாக அந்த நாம்ஸ் பிரகாரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ப்ரோட்டோடைப்புக்காக வந்து ஸ்கீம்ஸ் மூலமாக லோன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த லோன்ஸ் மூலமாக அதில் அவங்க டெவலப்மெண்ட் ஆகி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது, எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட சின்சியாரிட்டி, அது போக அவங்களோட டெடிகேஷனை பொறுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மார்க்கெட்டிங் லெவலாக இருக்கட்டும் நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலமாக கண்டிப்பான சப்போர்ட் வந்து நம்ம பண்ணி கொடுக்கவும் செய்வோம். சாரோட ஆட்சியில் வந்து தேங்க்யூ சார். பட்ஜெட் தாக்கல் ஏதாவது சார், பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு இருக்கும். அதே மாதிரி நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சார். அது கண்டிப்பாக உங்கள் செய்தி ஊடகத்தின் மூலமாக தான் வெளியே தெரியும். கண்டிப்பாக வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார். தேங்க்யூ. சிறு குறு தர வரிச்சலுகைகள் சார், இல்லை வரிச்சலுகைங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து இது பண்ணுறது தான் சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சப்சிடி இது வந்து எல்லாமே ஃபுல்லாகவே சப்சிடி லோன்ஸ் மூலமாக தான் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம இந்த இன்டர்னல் சப்சிடிஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. அது வந்து நம்ம என்னென்னா அதிகாரிகளோட கலந்து இது பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்கு எதுக்கு வராங்களோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வைபிலிட்டி எல்லாமே இருக்குங்க சார். தேங்க்யூ சார்.